வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர், ஒரு கிளாஸ் டி மாடூல், நல்ல ஒரு ஹெவியான பவர்ஃபுல்லான ஒரு மாடூல். நம்ம வீட்டில் ஒரு எல்இடி டிவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிவியிலேருந்து வர்ற சிக்னலை நம்ம ப்ளூடூத் கனெக்ட் மூலிமா கனெக்டிவிட்டி பண்ணிக்க முடியும் இந்த மாடூலில். இல்லை ஒரு பழைய சிஆர்டி டிவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிஆர்டி டிவியினுடைய அவுட்புட் எடுத்து ஒரு 3.5 mm ஜாக் மூலிமா சிக்னல் இன்புட் கொடுத்து ஆம்பிளி பண்ணிக்க முடியும். இல்லை நமக்கு விருப்பமான பாடல்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாடல்களை நாம் சேவ் பண்ணி வச்சுருப்போம், ஒரு யூஎஸ்பி போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிக்னல் இன்புட் அப்படின்னு எடுத்துனா 3 இன்புட், ஒன்று ப்ளூடூத்து, இன்னொன்று பென்ட்ரைவ் மூலிமா யூஎஸ்பி, இன்னொன்று 3.5 mm ஜாக் மூலிமா ஆக்சிலரி இன்புட். 3 இன்புட் இருக்குது, ஆடியோ இன்புட். நாம் கொடுக்கறது 2 சேனல் ஸ்டீரியோ. பட் இந்த யூனிட்டில் இருந்து 3 சேனலாக வெளியே வரும். 3 சேனல் என்னென்ன? ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சப்பு. பொதுவாக நமக்கு இதுதான் வேணும். ஒரு ஆம்பிளிஃபையர் அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சப்வூஃபருடைய ரிசல்ட் இருக்கணும். ஓகேவா? இது பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த மாடூல். இந்த மாடூலோட பவர் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் மொத்தம் 800 வாட்ஸ் பவர். லாஸ்ட் கிளாஸில் கூட ஒரு மாடூல் பற்றி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். XYS350H அப்படிங்கிற ஒரு மாடூல். அதுவும் 800 வாட்ஸ் தான், 790 வாட்ஸ். கிட்டத்தட்ட இதுவும் அதே வாட்ஸ் தான். பட் அதில் வர்ற ஐசி சர்க்யூட் வேறு, இதில் வரக்கூடிய ஐசி சர்க்யூட்டு வேறு. பட் நல்ல குவாலிட்டி பக்காவாக இருக்கும். லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல அசத்தலான ஒரு ஆம்பிளிஃபையர் நம்ம பண்ணலாம். நீங்கள் என்ன தான் சவுண்ட் பார் மார்க்கெட்டில் கிடைச்சாலும் சரி, 15,000, 20,000, 40,000 வரைக்கும் சவுண்ட் பார் கிடைக்கிது மார்க்கெட்டில். அது கம்மியாக லோ பட்ஜெட்டில் பார்த்தா அது ஒரு பெரிய குவாலிட்டியில் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஓகேவா? பட் ஒரு காம்பேக்டான சைஸில் 800 வாட்ஸ் பவரில் ஒரு மாடூல். இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, லெஃப்ட்டு ரைட்டுக்கு 2 ஸ்பீக்கர் வேணும். ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லையா ஒரு ஊஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். சப்புக்கு ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணணும், ஏதோ சர்க்யூட் ஏதாவது டிஃபிகல்ட் அப்படிங்கிறதுல எதுவுமே இல்லை கம்ப்ளீட்டாக. ஏன்னா நீங்கள் ஸ்பீக்கர் மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும், ப்ளஸ் மைனஸ் பார்த்து. ஒரு பவர் இன்புட் சாக்கெட் இன்புட் கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள்கிட்ட ஒரு பவர் சோர்ஸு இருக்கணும், அவ்வளோதான். இது இருந்தால் போதும். நல்ல ஒரு குவாலிட்டியான அசத்தலான ஒரு ஆம்பிளிஃபையர். எந்த விதமான ஹம், நாய்ஸ், டிஸ்டார்ஷன் எதுவுமே இருக்காது. கிறிஸ்டல் கிளியர் ஆடியோ. ஓகே. கிளாஸ் டி போர்டு ஆம்பிளிஃபையரில் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் ஏபி இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னா உலகம் முழுக்க இன்றைக்கி இந்த ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சிக்னல் இன்புட்டை 100% அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணும். என்ன சிக்னல் கொடுக்குறோமோ அந்த சிக்னல் ஆம்பிளிஃபைடு ஃபார்மில் அவுட்புட்டில் ஸ்பீக்கரில் கேதர் பண்ணலாம். நல்ல குவாலிட்டியான பவர் சப்ளை, நல்ல குவாலிட்டியான ஒரு மாடூல், நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்பீக்கர் செட். இது இருந்தால் போதும், நாம்ளே அருமையான ஒரு ஆம்பிளிஃபையரை நம்ம வீட்டுக்கு அசம்பிள் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு சில டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் மேக் பண்ணணுன்னா என்னென்ன பேசிக் திங்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாருங்கள். லாஸ்ட் கிளாஸில் இந்த மாதிரி ஒரு மாடல் 3.1, இந்த 3.1.6 இது ஒரு மாடல் லைக் திஸ். இது ஒரு 2.1 ஹோம் தியேட்டர். ஓகே. அதே 200 வாட்ஸில் இந்த TP21 அப்படின்னு ஒரு மாடல். இதை பற்றி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், பாருங்கள். பார்த்தா நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்தபடியாக லாஸ்ட் கிளாஸில் 3169B இந்த மாடல். ஒவ்வொன்றும் சர்க்யூட்ரி, ஒன்றுக்கும் சர்க்யூட்ரி டிஃப்ரெண்ட் சர்க்யூட்ரி இருக்கும். எல்லாமே ஒரு குவாலிட்டி, நல்ல அவுட்புட் இருக்கும். ஸோ பெஸ்ட்டு சாய்ஸ், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதில் பார்க்கலாமா? இதில் ஒரு அன்பாக்சிங் இப்போ நான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இதுதான் இந்த மாடல்.
இதில் ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே பாட்டம் டாப் லிட்டு ஒரு கவரில் இருக்கும். உங்களுக்கு உள்ள சில்வர் கோட்டட் நாப், பக்கா நாப் வித் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோடு இருக்கும். இதில் வேணுங்கிற இந்த ஸ்டெம்மு, பிரான்ச் ஸ்டெம்மு, நட்டு, ஸ்க்ரூ, வாஷர் எல்லாமே ஒரு பேக்கெட்டில் இண்டிவிஜுவல் பேக்கெட்டில் இருக்கும். மோர் ஓவர் இதுதான் அதனுடைய மாடுல். இதுதான் அதில் இருக்கக்கூடிய மாடுல். ஓகேவா? இந்த மாடுல் தான். இப்போ நான் இன்னொன்று அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இதுதான் இந்த மாடல். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் அதோட யூனிட்டு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஒரு நாய்ஸ்லெஸ் ஃபேன் இருக்குது. இந்த மாடல் நம்பர் வந்து ZK AS21, ZK AS21 மாடல். இதில் பாருங்கள், இந்த இடத்துல 5 கண்ட்ரோல் இருக்குது. இந்த கண்ட்ரோல் வந்து இந்த 2 கண்ட்ரோல் வந்து சப்வூஃபருக்கு சம்மந்தப்பட்டது. ஒன்று சப்வூஃபரோட ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்லை சப்வூஃபரோடைய வால்யூமை கூட்டலாம் குறைச்சிக்கலாம். சில பேருக்கு சாஃப்ட் பஞ்ச் வேணும், சில பேருக்கு ஹார்டு பஞ்ச் வேணும். அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த 2 கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் 2 சேனல் வரும்னு சொன்னேன் இல்லையா. பவர் வந்து 220 வாட்ஸ் ப்ளஸ் 220 வாட்ஸ் சூப்பர் அவுட்புட் பவர். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் எவ்வளோ வேணாலும் மினிமைஸ் பண்ணிக்கலாம் வால்யூம் நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி. அதில் ட்ரிபிள் பேஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்குது கேட்குறதுக்கே. ஓகே, தென் அடுத்தபடியாக மெயின் வால்யூம் கண்ட்ரோல், மாஸ்டர் வால்யூம். இதில் 3 சேனல், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சப் 3ஓட சேனல் வால்யூம் கூட்டலாம் குறைச்சிக்கலாம் இந்த கண்ட்ரோல் மூலிமா. இந்த இடத்துல ஒரு செலக்டர் சுவிட்ச் இருக்குது இல்லையா, அதை உள்நோக்கி ப்ரெஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், பாஸ் பட்டன், ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டு ரைட் நகர்த்தணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு யூஎஸ்பியில் பாட்டு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் பாட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இது யூஎஸ்பி சாக்கெட்டு, இது 3.5 mm ஆக்ஸ் இன்புட்டு, இது எல்லாமே ஸ்பீக்கர் அவுட்புட், இது டிசி இன்புட், 2 இன்புட் டிசி இன்புட் இதில் இருக்குது. ரொம்ப சிம்பிள். இந்த டிசி இன்புட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கனெக்டர் அதில் உங்களுக்கு வந்துடும். இதில் மேல் ஃபீமேல் இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட என்ன பவர் சப்ளை இருந்தாலும் அது தகுந்த மாதிரி மேட்சிங் பண்ணிக்க முடியும். இந்த கனெக்டர் உங்களுக்கு இன்க்ளூடாக உங்களுக்கு இதில் வந்துடும். வேறு என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, அது பேக் சைடில் பாருங்கள் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்கு இல்லை அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து மாடல் நம்பர் ZK AS21. அடுத்து பவர் சப்ளை டிசி வோல்ட் 16 வோல்ட்லேருந்து 38 வோல்ட் வரைக்கும். ஏற்கனவே ஒவ்வொரு மாடலுக்கும் அந்த வைடு ரேஞ்சு கொடுத்துருக்கு. ஓகே, இதனுடைய அவுட்புட் பெர்ஃபார்மன்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா, நாம் இதுக்கு கொடுக்கக்கூடிய பவர் பேக்கை பொறுத்து தான் இருக்கும். பவர் பேக்னா என்ன? இப்போது 12 வோல்ட் டிசி 10 ஆம்பியர் அப்படின்னா 120 வாட்ஸ்ன்னு அர்த்தம். இது 800 வாட்ஸ். 120 வாட்ஸ் வந்து மேட்சிங் ஆகாது. எப்போ மேட்சிங் ஆகும்னா, நம்ம கண்ட்ரோலில் வால்யூம் ரொம்ப குறைவாக வச்சுருந்தோம்னா மேட்சிங்காக இருக்கும். ஏன்னா அந்த பவர் ஆம்பிளிஃபை பண்ணும் பொழுது தான் அது மேக்ஸிமம் வாட்ஸ் 800 வாட்ஸ்க்கு ஒர்க் பண்ணும். பவர் ஆன் பண்ணோன்னே 800 வாட்ஸ் எடுக்காது, வால்யூம் ரைஸ் பண்ணுறதை பொறுத்து. அப்போ வால்யூமை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், லோ வோல்டேஜ், லோ ஆம்பியர். லோ வோல்டேஜ் அப்படின்னா இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 18 வோல்ட் அல்லது 16 வோல்ட்டுக்கு குறைவாக கொடுத்தா இந்த யூனிட் ஒர்க் பண்ணாது. ஓகே, 18 வோல்ட் கொடுத்தோன்னு தான் இந்த யூனிட் ஒர்க் பண்ணோம். நீங்கள் வால்யூம் வைக்கிறத பொறுத்து தான் வாட்ஸ். ஓகே, ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் எப்படி அமைப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. அப்போது பவர் பேக் ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, ரெண்டாவது இந்த ப்ளூடூத் வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.1. முதல்ல 5.0, இது 5.1. ஓகே, அடுத்தது ஆடியோ இன்புட் அவுட்புட்லாம் 3 சோர்ஸ் கொடுத்துருக்கு. ஆடியோ ப்ளூடூத்து, ஆக்சிலரி, யூஎஸ்பி கொடுத்துருக்கு. அடுத்தது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஆடியோ இன்புட் கொடுத்துருக்கு. ஆடியோ அவுட்புட் வந்து 2.1 லெஃப்ட் ரைட்டு சேனல் சப்வூஃபர் அவுட்புட். அச்சா, கெயின் ஃபேக்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கு. பவர் அவுட்புட்டு கொடுத்துருக்கு 220 வாட்ஸ் ப்ளஸ் 220 வாட்ஸ் ப்ளஸ் 350 வாட்ஸ். ஓகே, அவ்வளோதான். ஆஸ் யூஸ்வல் சிம்பிள் எல்லாமே. ஓகே, இப்போது
என்ன ஓம்ஸ் இதுக்கு ஸ்பீக்கர் கொடுக்கலாம், என்ன ஓம்ஸ் சப்வூஃபர் கொடுக்கலாம் அப்படின்னா லோ இம்பிடன்ஸ் 3 ஓம்ஸ், நல்ல ஹை ஃபிடாலிட்டி வேணுன்னா 3 ஓம்ஸ் கொடுக்கலாம். அப் டு 8 ஓம்ஸ் வரைக்கும் இது ஒர்க் பண்ணும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இம்போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸ் எதாவது இருந்தால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். 3 ஓம்ஸ்லேருந்து 8 ஓம்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட் வரணும்னா என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பவர் பேக் முக்கியம்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பவர் பேக் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். பாருங்கள், இது ஒரு பவர் பேக். இது 12 வோல்ட் 5 ஆம்பியர். ஓகே, இது 12 வோல்ட், இது வந்து 10 ஆம்பியர். இதெல்லாம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா பாருங்கள், இது 24 வோல்ட்டு, இது 24 வோல்ட்டு 20 ஆம்பியர் இது இருக்குது. ஓகே, சரி, இது இல்லாமல் லேட்டஸ்ட் ஏதாவது இருக்குன்னா இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா பாருங்களேன், இது ஒரு மாடுல், கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், பார்க்க ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது வந்து 24 வோல்ட்டு 4 ஆம்பியர் இம்போர்ட்டட் எஸ்எம்பிஎஸ். 24 வோல்ட்டு 4 ஆம்பியர், இதில் 6 ஆம்பியர் இருக்குது, இதில் 8 ஆம்பியர் இருக்குது 24 வோல்ட்டில். ஓகேவா? தென் பாருங்கள், சேம் கம்பெனி, சேம் மாடல். இதில் வந்து 24 வோல்ட்டு, கூடவே இதில் உங்களுக்கு ஆக்சிலரி வோல்டேஜ்னு அவுட்புட் வெளியே வரும் 12 வோல்ட்டு. அது பிடி போர்டு அல்லது உங்களுக்கு ப்ளூடூத் மாடல் கொடுக்கறதுக்காக இதில் இருக்குது. 24 வோல்ட் ப்ளஸ் 12 வோல்ட் அவுட்புட் வரும். ஸோ இந்த மாடல் இது யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா 36 வோல்ட் வரும், 36 வோல்ட்டு. இந்த யூனிட் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால், இந்த யூனிட்டுக்கு பாருங்கள் 18 வோல்ட்லேருந்து தேவை இல்லையா? அப்போது நம்ம இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம 18 வோல்ட்டு இந்த அவுட்புட் எடுத்துக்கலாம். 38 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம், 38 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு இந்த எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டுமே காம்பேக்டாக வந்துடுது. ரொம்ப சிம்பிளான ஒரு கேபினெட்டுக்குள்ளே பவர் சப்ளை ப்ளஸ் மாடுல் ஸ்பீக்கர் அவுட்புட் சாக்கெட் எடுத்தால் போதும், பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். ஸோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட் வேணும் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் தேவைப்படுது. ஒரு பவர் சப்ளை ப்ளஸ் டைனிட்டியினுடைய கம்பெனி தான் நம்பர் 1 குவாலிட்டி ஆடியோவில். இம்போர்ட்டடு நல்ல குவாலிட்டி இருக்கும். அதில் எல்லா ரேஞ்சஸ் ஆஃப் ஸ்பீக்கர், ஊஃபர், ப்ரொஃபஷ்னல் ஊஃபர், ப்ரொஃபஷ்னல் சப்வூஃபர், மிட் ரேஞ்ச், ஆல் டியூட்டர்ஸ் எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ பார்த்த டேட்டாஸ் எல்லாம் வித் பிக்சராக இப்போ பார்க்கலாம். பாருங்களேன், இதுதான் ஒரு பிக்சராக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்க எல்லாருமே சர்வீஸ் இன்ஜினியராக ஆகலாம். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் அப்படிங்கிறது அந்த சேனலுடைய நோக்கம். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆடியோ சம்மந்தப்பட்ட கிளாஸ் டி போர்ட்ஸ், எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை, டைனிட்டினுடைய ஆல் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அன்பாக்சிங் தான் பார்த்துருக்கோம். AIS-21 இதில் வரக்கூடிய ஐசி TBA 3255 அப்படிங்கிற ஐசி இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது டீட்டெயில்ஸு. இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு கனெக்டர் வந்துடும். இந்த கனெக்டர் மூலிமா இதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு கனெக்டர் இதில் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த கனெக்டர் இல்லை அப்படின்னா இந்த கனெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஒயரில் கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் டிசி இன்புட் 2 இன்புட் இருக்குது. ஒயர் கனெக்டர் இல்லைன்னா ஒரு அடாப்டர் மூலிமா கொடுத்துக்கலாம். சப்வூஃபர் அவுட்புட், லெஃப்ட் சேனல் அவுட்புட், ரைட் சேனல் அவுட்புட், யூஎஸ்பி இன்புட், ஆக்சிலரி இன்புட். இதில் பார்த்தீங்கன்னா வீல் ஷிஃப்ட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்கு. இதில் ப்ளே, பாஸ், ஃபார்வேர்ட், நெக்ஸ்ட் இதை வந்து செலக்ட் பண்ண முடியும் இந்த சுவிட்ச் மூலிமா. இது மாஸ்டர் கண்ட்ரோல்,
3 சேனலுடைய வால்யூம் கூட்டலாம் குறைக்கலாம். இது லெஃப்ட் ரைட்னுடைய பாஸ் கூட்டலாம் குறைக்கலாம். லெஃப்ட் ரைட்னுடைய ட்ரிபிள் கூட்டலாம் குறைக்கலாம். சப்பு வால்யூம் கூட்டலாம் குறைக்கலாம். சப் ஃப்ரீக்வன்சி 20 to 200 ஹெர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய லெவல் சாஃப்ட் பஞ்ச் இல்லைனா ஹார்டு பஞ்ச் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓவரால் நல்ல அருமையான ஒரு குவாலிட்டியான ஒரு பெஸ்ட்டு ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.